வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 தினந்தோறும் ஒரு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்க போற ராசி இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசி. இந்த குரு பெயர்ச்சியில பல்வேறு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய அதிர்ஷ்டங்கள் வரிசையாக நடக்க போறது இந்த ராசிக்கு தான். இந்த குரு பெயர்ச்சியில அதிக பலன்களை பெறப்போகும் ராசியும் இந்த ராசி தான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உன்னதமான ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். குருவின் வீடு அப்படின்னு பார்த்தா அது ரெண்டு வீடு, ஒன்னு தனுசு இன்னொன்னு மீனம். அப்ப இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு ரொம்ப முக்கியம்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும். அதுலயும் போன ஒரு வருஷமா குரு 6ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்தார். இப்பொழுது 7ஆம் இடமான மிதுன ராசிக்குள் பெயர்ச்சியாக போறார். என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மே 11ஆம் தேதி திருக்கணிதப்படியும் மே 14ஆம் தேதி வாக்கியப்படியும் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சியில 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் தனுசு ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்க போகுது. கடந்த ஒரு வருஷமா 6ஆம் இடத்தில் குரு இருந்ததால் பொதுவாக ஜோதிட வாக்கு என்னன்னா 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக மிக உன்னதமானது. குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதுல 7ஆம் இடம் என்பது சமசப்தம இடம். அப்ப மிதுன ராசியில அமரும் குரு பகவான் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடமான தனுசு ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க போறார். அப்ப குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பெறும் இடம் வலிமையானதுன்னு சொல்லுவோம். அப்ப வலிமையான சக்தி மிகுந்த யோகம் மிகுந்த அருமையான பார்வையில் இப்பொழுது தனுசு ராசி வரப்போகுது. இந்த தனுசு ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக இருந்த பண சிக்கல், பொருளாதார பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், கடன் கட்ட முடியாத நிலைமை, பல தனுசு ராசிக்கு வட்டி கூட கட்ட முடியாத ஒரு கடுமையான நிலைமையை சந்தித்திருப்பார்கள். அந்த நிலைமையை எல்லாம் மாறப்போகும் ஒரு உன்னதமான காலம்னா அது இந்த குரு பெயர்ச்சி தான். குரு பெயர்ச்சி பலன்கள்ல மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றத்தை சந்திக்க போகும் ராசியில் முதன்மையான ராசின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை, ஏராளமான வாய்ப்புகளை, அதிர்ஷ்டத்தை, அற்புதத்தை உங்களுக்கு அதிகரித்து தரணும். தடைகளை, தாமதத்தை, நோயை, கடனை, பகையை, விரோதத்தை, இதை எல்லாவற்றையும் உங்களுக்கு குறைத்து தரணும். ராசி அதிபதி குருவாக இருப்பதாலும் அவர் பரிபூரண சுப கிரகமாக இருப்பதாலும் ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவராகவும், விஐபிகளின் அறிமுகத்தை தருபவராகவும், பண புழக்கத்தை அதிகரிக்கக்கூடியவராகவும், ஒருவருக்கு மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவராகவும், ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்பவராகவும் இருக்கக்கூடியவர் பரிபூரண சுப கிரகமான குரு உங்கள் ராசி அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோக்குள் போலாம். காரணம், குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்பொழுது சமசப்தம பார்வையாக தனுசு ராசியை குரு பார்க்கிறார். அப்ப கோடி புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்ப உறுதியாக நம்பிக்கையோடு குரு பெயர்ச்சிக்காகவும் அவரே உங்கள் ராசி அதிபதியாகவும் இருப்பதால் நீங்க இப்பொழுது கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றின்னு அவரை வணங்கும் விதமாக டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே மகாலட்சுமி ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு பிரசாதமாக வழங்கப்படும். அது யாருக்கு அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து வழங்க போறோம். நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றினோம் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் நீங்க பதிவிடணும். அப்படி பதிவிடக்கூடிய நபர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மகாலட்சுமியிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு பிரசாதமாக கொரியர் செலவு உட்பட நாங்களே பே பண்ணி உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக அனுப்புறோம். அந்த
காசை உங்களுக்கு பூஜை செய்யும் விதமாக தான் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை நாங்க அர்ச்சனை செய்வோம். அதுக்கு தான் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை கமெண்ட்ல பதிவிடுங்கன்னு சொன்னேன். மீண்டும் சொல்றேன், கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றினும் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் நீங்க அனுப்புங்க. ஒருவர் எத்தனை நபர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை வேணாலும் அடுத்தடுத்த மெசேஜ்ல அனுப்பணும். ஒரு மெசேஜ்ல ஒரு பெயர் ராசி நட்சத்திரம் ஓம் குரு பகவானை போற்றின்னு இருக்கும். உங்க ஃபேமிலியில 5 பேர் இருக்கீங்கன்னா 5 தனித்தனி மெசேஜ் அனுப்பணும். ஒரே மெசேஜ்ல 2 அல்லது 3 நபர்கள் பெயரை அனுப்புனீங்கன்னா அவர்களின் பெயர்களை குழுக்கள்ல ஒருவர் பெயரை மட்டுமே நாங்க தேர்ந்தெடுத்துக்குவோம். இந்த மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு உங்கள் இல்லத்திற்கு வரும் நேரம் நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் பெருகும். மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி. 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியின் அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிரனின் அதி தேவதை தாய் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் அருளால் உங்கள் லாபம் உயரும், உங்களோட ஆசைகள் நிறைவேறும். பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க எல்லோருமே கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க. உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியலனா உங்க பெயரை மட்டும் ஓம் குரு பகவானை போற்றின்னு போட்டு பதிவிடுங்கள். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மற்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்லாம் டைரக்டாவும் அனுப்பலாம். அதுல இருக்கிற குரூப்புக்கும் நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ஆசை நிறைவேறும் இடம் மற்றும் லாபஸ்தானம். ஒருவருக்கு தான் நினைத்தபடி வாழ்க்கை அமையணும், நினைத்தது நடக்கணும்னா அவருக்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட 11ஆம் இடத்தை குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக இந்த ஓராண்டு தொட்டது துலங்கும் ஆண்டாக, வச்சது விளங்கும் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களை உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டுட்டு போய் அமர வைக்கும் ஒரு அற்புத குரு பயிற்சியாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க போறார். அப்ப 7ஆம் பார்வையால் ராசிக்கு குரு பார்வை கிடைத்தால் பணம் சார்ந்த சிக்கல்கள் முதல்ல நீங்கிடும். இதுவே மிகச்சிறந்த ஒரு பலன். அடுத்தது குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசி தன்னுடைய 9ஆம் பார்வையான யோக பார்வையால் பார்க்க போறார். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி. அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். காரணம், 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம், ஒருவரின் முயற்சி ஸ்தானம். உங்களோட ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குருவின் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த ஓராண்டாக குருவின் பார்வை இல்லாமல் தவித்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இது யோகம் தரும் காலம், அதிர்ஷ்டம் தரும் காலம். 12 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கேந்திர பலம் பெற்ற குரு. இந்த கேந்திர பலம்னா என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்கு கேந்திரம்ங்கிறது 4 மற்றும் 7ஆம் இடம் 10ஆம் இடம். அதுல இப்ப தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் குரு வருவது, குரு பகவான் கேந்திர பலம் பெற்று இருப்பது. மீன ராசிக்கும் அதிபதி குரு. அங்கிருந்து பார்த்தாலும் 4ஆம் இடமான மிதுனத்தில் குரு. அப்ப குரு தன் வீட்டிலிருந்து எப்படி பார்த்தாலும் கேந்திரமேறி இப்பொழுது மிகவும் சக்தியோடு வலிமையோடு அமர்ந்திருக்கிறார். குரு வலிமையோடு அமர்ந்து கேந்திர பலம் பெற்று உங்களுக்கு அருமையான பார்வையால் அற்புதத்தை நிகழ்த்த போறார். உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பணவரவு பெரிய அளவில் பெருகும். உங்களோட வாழ்க்கையில உங்க லைஃப் டைம்ல பார்க்காத ஒரு பெரிய தொகையை இந்த குரு பயிற்சியில தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் பார்ப்பார்கள். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த சிக்கல், பிரச்சனை, வழக்குகள், குடுக்கல் வாங்கல் சிக்கல், நீண்ட காலமாக தொழில் வியாபாரத்தில் வராத கடன், பதவி, சம்பள உயர்வு, இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஆசையையும் குரு பகவான் நிறைவேற்றி தருவார். காரணம், குரு பகவான் குழந்தை காரகன். அப்ப அவர் கேந்திர பலத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும்.
அடுத்தது குரு பகவான் தான் தங்க நகைகளை குறிக்கக்கூடியவர், தங்கத்தை குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் தங்கம் புதிய உச்சத்தை போய் தொட்டுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வராத கடன், நீங்க கொடுத்து வராதுன்னு நினைச்ச பணம், உங்களை ஏமாற்றிய பணம், அதாவது எம்எல்எம்ல, கிரிப்டோ கரன்சில, ஃபாரெக்ஸ்ல, பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டோம், ஃப்ரெண்டு சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு நிறைய நேரத்துல நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில பணம் போட்டு கடந்த சில மாசங்களாவே பல வேதனையை சந்தித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். பல நபர்களுக்கு அந்த சிக்கல் தீர்ந்து பணம் வரும். அந்த பணத்தை நீங்கள் தங்க நகை வாங்குவதில் இப்பொழுது முதலீடு செய்வீர்கள். தங்க ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிலம் சார்ந்த சிக்கல்கள், வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நிலத்துல வழக்கு நடக்குது, கமர்ஷியல் பில்டிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக ஒரு கேஸ் நடக்குது, உங்களோட பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, உங்களோட வண்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இருக்கு, அல்லது உங்க வண்டியில வேற ஏதாவது சிக்கல்னால வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்குகள் எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வரும் ஒரு உன்னதமான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது பல முக்கிய நபர்கள், விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் யாரை போய் பார்க்கணும்னு நினைச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவங்களுக்கான ஒரு லிங்க் கிடைக்கல, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சா நம்ம போய் அவங்கள பார்த்தா நம்ம தொழிலையோ வியாபாரத்தையோ பெருசு பண்ணலாம், அல்லது பிசினஸ் டெவலப் பண்ணலாம், அல்லது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைத்தா அந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறும். அப்படிப்பட்ட நபர்கள் அவர்களாக உங்களை தொடர்பு கொள்வாங்க, அல்லது அவர்கள் உங்களை பார்க்க முயற்சி செய்வாங்க, உங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க, அல்லது அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அதனால் உங்களோட தொழில், வியாபாரம், உங்களோட ஆசை, நீங்க என்ன விஷயத்திற்காக அவர்களை சந்திக்க முற்பட்டீர்களோ, முயற்சி செய்தீர்களோ, அந்த பலனை நீங்கள் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் கும்ப ராசியை. ரொம்ப 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 அற்புதமான பலன் இதுதான். ஏன்னா நீங்க என்ன முயற்சி செய்தாலும் சரி, மாணவ மாணவிகளா இருக்கிறோம், படிப்பில் கவனம் செலுத்தணும், ஒரு தனித்திறமையை மேம்படுத்தணும், நம்ம கூடுதலா ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில பங்கு பெறணும், அல்லது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த குரு பயிற்சியில தான் நிறைய தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள் கூடுதலாக பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு சர்வதேச போட்டியில கலந்துக்கணும், அல்லது வெளி மாவட்டம், வெளி மாநிலத்துல கலந்துக்கணும், தேசிய அளவுல கலந்துக்கணும்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டா நம்ம இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், நம்ம எந்த கேம்லயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சீங்க, ஆனா அதற்கான நிதியோ அல்லது சரியான பயிற்சியாளரோ கிடைக்கலன்னா இப்ப கிடைப்பார்கள். அரசு கிட்ட நீங்க ஏதாவது ஒரு மானியம், நிதி உதவி, எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்காக அப்ளை பண்ணீங்கனாலும் இப்ப அருமையான வாய்ப்பு கிடைக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாயம் செழித்து வளரும். உங்களோட பயிர் நல்ல மகசூலை தரும். அந்த மகசூலின் வழியாக நல்ல லாபம் கிடைக்கும். கடந்த ஆண்டு விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கும் அதைவிட அதிக லாபம் வருவதற்கும் இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உதவிகரமாக விவசாயிகளுக்கு இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஜாக்பாட் தரும் காலம்னு சொல்லலாம். காரணம், கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனின் வீடான துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அது தனுசு ராசிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம்னு பல முறை சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு என்ன ஆசை, எந்த நிறுவனத்தில் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அல்லது திரையில் தோன்றும் நட்சத்திரங்களா இருந்தா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சா பரவாயில்ல, அல்லது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நான் பர்ஃபார்ம் பண்ணணும், அல்லது இந்த டைரக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க நினைக்காத, நீங்கள் எதிர்பார்க்காத பல வாய்ப்புகள் வரிசையாக வரும். உங்களோட நீண்ட கால கனவு, நீண்ட கால ஆசை நிச்சயமாக நிறைவேறும் உன்னதமான காலமாக இந்த குரு பயிற்சி கலைத்துறையினருக்கு இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் யோகோபித்த வளர்ச்சி, ரொம்ப அருமையான காலகட்டம். குடும்பத்துல அங்கீகாரம் இல்லை, குடும்பத்துல நமக்கு நிம்மதி இல்லைன்னு நினைத்த இல்லத்தரசிகளுக்கு வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான போக்கு ஏற்படும். ஏற்கனவே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலத்தை குரு பகவான் உங்களுக்கு இப்ப ஏற்படுத்தி தருவார். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் தான் சிறந்த காலகட்டம்.
காரணம், இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை தனுசுக்கு இருப்பதால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நினைத்த நபர்கள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. என்ன மாதிரி நீங்க ஒரு கூட்டணி வைக்கணும் அல்லது உங்க கட்சியில ஆட்களை சேர்த்தணும், இன்னொரு நபரோட நீங்க போய் சேர்ந்து பணியாற்றணும்னா எல்லாமே இணக்கமாக நடக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் நினைத்த எல்லாமே விரும்பியபடி நடக்கும். அதிலும் அரசியலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவதற்கு இந்த குரு பயிற்சி தான் சரியான காலம். 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியை நிச்சயமாக தவற விட்டு விடாதீர்கள். ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் முயற்சி முயற்சி முயற்சி. நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முயற்சி செய்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் லேசா ஒர்க் பண்ணா போதும், லேசா அசைச்சாலே, லேசா முயன்றாலே பெரிய அளவிலான வெற்றி கூட ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த குரு பயிற்சியை எந்த சூழ்நிலையிலையும் தவற விட்டு விடாதீர்கள். வீடியோவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி சொல்றேன், குரு பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி. 12 வருஷத்துக்கு அப்புறம் கேந்திரம் ஏறி உங்கள் ராசியையும் 11ஆம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் சமசப்தமமான இடத்திலிருந்து பார்ப்பதால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எதை தொட்டாலும் துளங்கும் காலமாகவும் தனுசு ராசிக்கு நீண்டகால முயற்சிக்கு இப்பதான் பலன் கிடைக்கும். லைஃப் செட்டில் ஆகணுமா, இந்த ஒரு வருடத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடையணுமா, இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதுல நீங்க நம்பர் 1 வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் முயற்சி செய்தால் இந்த ஓராண்டு உன்னதமான ஆண்டாக இருக்கும். அதற்கு அச்சாரமிடும் விதமாக உங்கள் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான தாய் மகாலட்சுமியிடம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தில் பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு உங்களில் பல நபர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட இருக்கு, கொரியர் கட்டணம் உட்பட. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கமெண்ட்ல போய் உங்களோட ராசி அதிபதியான குரு பகவானை போற்றும் விதமாக ஓம் குரு பகவானை போற்றின்னு போட்டுட்டு அதுலேயே கீழே உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிடுங்க. ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள் பெயரை மட்டும் பதிவிடுங்கள். உங்க குடும்பத்துல 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கமெண்டா நீங்க போட்டா மட்டும்தான் தனித்தனியாக நாங்க கலந்துகிறதுக்கு அனுமதிப்போம். உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லியே பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். இந்த வெள்ளிக்காசு உங்கள் இல்லம் வரும் நேரம் நிச்சயமான வளர்ச்சி, நிரந்தரமான வெற்றி, நீடித்த புகழ், விரும்பியது, ஆசைப்பட்டது, இவ்வளவு நாள் தடையானது, இவ்வளவு நாள் கஷ்டத்தை கொடுத்த பல விஷயங்கள் எல்லாம் நீங்கி வளர வேண்டிய விஷயங்களில் பல்வேறு வளர்ச்சிகள் பெற்று நீங்கள் உன்னதமான வாழ்க்கையை உறுதியாக அடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும், அவர்களுக்கும் வெள்ளிக்காசு கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.